சென்னை அயனாவரம் இங்கே அருள் புரியக்கூடிய அருள்மிகு ஸ்ரீ கனகவல்லி தாயார் சமேத ஸ்ரீ கரியமாணிக்க பெருமாள் ஆலயம். ரொம்ப அற்புதமான ஒரு ஆலயங்க. நான் பல வருடங்களாக மார்கழி மாதத்தில் காலையில் வீட்டில் என்னுடைய பூஜைகளை முடிச்சுட்டு இந்த கரியமாணிக்க சுவாமி கோவிலுக்கு தான் நான் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஆஞ்சநேயருக்கு எப்பவும் போல் என்னுடைய பிரார்த்தனையை முன் வச்சுட்டு என்னுடைய விருப்பம் போல் அவரை குறிப்பிட்ட ஒரு எண்ணிக்கையில் சுற்றிட்டு கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காந்துட்டு வருவேன். ரொம்ப பிடிச்ச ஒரு ஆலயமும் கூட அது. அங்கே நடந்த ஒரு அனுபவத்தை தான் நான் உங்களுக்கும் ஒரு முறை பகிர்ந்திருந்தேன். ஞாபகம் இருக்கான்னு பாருங்கள். என்னென்னா, அன்றைக்கி நான் சாப்பிடல, கணவர் ஏதாவது சாப்பிட்டு போ அப்படின்னு சொன்னார். இல்லைங்க நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு ஒரு குறிப்பிட்ட நேரம் அங்கே பூஜையெல்லாம் முடிச்சுட்டு பார்த்தா எனக்கு தலை சுற்றி போச்சு. ஒன்றுமே முடியல. தண்ணி தாக எடுக்குது, ஆனால் எதுவுமே இல்லை என் கையில். அப்படியே உட்காந்துட்டேன். எல்லா பக்தர்களும் போயிட்டாங்க. அப்படியே என்னால் எழுந்துக்க முடியாமல் உட்காந்துருக்கேன். அந்த நேரம் பார்த்து யாருமே இல்லை. சட்டுன்னு ஒரு குருக்கள் வந்தார், பட்டாச்சாரியார் வந்தார். அம்மா அந்தாங்க பிரசாதம் சாப்பிடுங்க அப்படின்னு கொடுத்தாரு. அந்த நேரத்துக்கு அது கடவுளே எனக்கு கொடுத்தாரு அப்படின்னு தான் இன்னைக்கு வரைக்கும் உணர்றேன் நான். இப்படி இறை அனுபவங்கள் ஏதாதவங்க அந்த மாதிரி. அந்த ஆலயம் இப்போது குடமுழுக்குக்கு தயாராகிக்கிட்டு இருக்கு. இந்த ஆலயத்தினுடைய சிறப்புகள், அந்த ஆலயத்தினுடைய பட்டாச்சாரியார் உங்கள்கிட்ட பகிரணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். எப்பவும் போல் மார்கழி மாதம் காலம்புற போவேன். இந்த முறை சாயந்தரம் நேரம் போயிருந்தேன். நானும் கணவரும் சாயந்தரம் ஏதாவது ஒரு ஆலயத்துக்கு போகலாம் அப்படின்னும்போது நம்ம ஆலயத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். போகும்போது தான் பட்டாச்சாரியார் என்கிட்ட சொன்னாங்க, அம்மா உங்கள் சேனலில் நம்ம ஆலயத்தை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக ஐயா, இது எனக்கு ஒரு பாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காணொலியை பட்டாச்சாரியார் அவர்கள் மூலமாகவே உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். இது குடமுழுக்கு நேரத்தில் அந்த ஆலயத்தினுடைய மற்ற தகவல்களையும் உங்களுக்கு அவ்வப்போது என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், பெருமாளினுடைய அனுகிரகத்தோட.